friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பொங்கல் செய்ய போறோம். இது என்னன்னா மிளகு பொங்கல், நம்ம சர்க்கரை பொங்கல் ரெண்டு பொங்கலுமே செய்ய போறோம். இந்த மிளகு பொங்கலுக்கு என்னன்னா நார்மலா பச்சரிசி யூஸ் பண்ணாம நம்ம இன்னைக்கு திணை அரிசியில செய்ய போறோம். திணை அரிசியில நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்கு. அதாவது என்னன்னா இது வந்து என்னன்னா அடிக்கடி நம்ம டயபெட்டிஸ் அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. இந்த மாதிரி திணை அரிசி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ மருத்துவ குணங்கள் திணை அரிசியில் இருக்குது. நம்ம இன்னைக்கு இதில் வந்து என்னென்னா மிளகு திணை பொங்கலாக செஞ்சுக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாக மாவு பச்சரிசி தான் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். அதை வந்து என்ன கொஞ்சமாக போட்டாலே கொஞ்சம் நிறையா ஜாஸ்தியாக வரும். நம்ம பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்கள் 200 கிராம் பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கூட 350 கிராம் அல்லது 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் சுத்தமான வெல்லம், நம்ம காய்ச்சி வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இது கூட நம்ம ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்தெடுக்கணும். பாசிப்பருப்பை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இது வந்து 200 கிராம்ஸ் கரெக்டாக இருக்குது. இதை நல்லா கழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்தெடுத்துட்டோம். பச்சரிசியை வந்து 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை அதையும் சேர்த்து கழிஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு 250 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே எடுத்துருக்குறோம். இது 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுட்டோம். இதுக்கு நம்ம தண்ணியினோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர், மொத்தமாக வந்து நம்ம 5 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். 1:3. அது கூட நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணுறோம். 1 2 3 4 5 5.5. ஏன்னா பச்சரிசிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறையா இழுக்கும். நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் அவ்வளவும் வந்து பச்சரிசி வந்து இழுத்துக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து லைட்டாக நுரை வரும். நம்ம நுரை வந்து எடுத்துடலாம். நம்ம தேவைன்னா இது கூட கொஞ்சம் பாலும் விட்டு பொங்கல் வைக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசியில் ஃபுல்லாக நுரை வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம சர்க்கரை பொங்கல் அரிசியில் பச்சரிசியில். இப்போ என்னென்னா இந்த ஸ்டார்ச் ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். சிம் பண்ணிக்கோங்க. இதையே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சர்க்கரை வச்சுருக்குறோம், அதாவது வெல்லம் வச்சுருக்குறோம். வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பால் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பால் சேர்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள்லேயே வந்து அதாவதுன்னா சாப்பிடணும். நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டோம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுலேயே பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த சூட்டுக்கே நல்லா தண்ணி விட்டு இன்னும் நல்லா கொலகொலன்னு ஆக ஆரம்பிக்கும். நம்ம இதுக்கு ஒரு கீ வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா உருக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னென்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி, அதாவது கெட்டியாகிடும். இந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்ப கெட்டியாக பண்ண வேண்டாம். பொங்கல்னால் கொஞ்சம் கொலகொலன்னு இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். நம்ம இப்போது இதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்க போகிறோன்னா முந்திரி ஒரு 20 முந்திரியை 2ஆக உடைச்சிருக்கிறோம். முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் 25 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம திராட்சை எடுத்துக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். முந்திரி, திராட்சை, தேங்காய் இதை நல்லா வந்து நெய்லேயே வந்து வறுத்தெடுத்துட்டோம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நெய் இந்த 3ஐயும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கொட்டிட்டு இப்போ நல்லா கிளறிக்கலாம். நெய் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். சர்க்கரை பொங்கல் ரெடி. நம்ம இன்றைக்கி திணை அரிசி 250 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இது கூட நம்ம என்னென்னா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 250 கிராம்ஸ்க்கு 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இது 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். கழிஞ்சிட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அரிசி வந்து மினிமம் வந்து 3 டைமாவது கழிஞ்சாதான் வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் சுத்தமான மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கழிஞ்சிக்கோங்க. கழிஞ்சிட்டு இப்போது நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்துருக்குறோம். 2 3 3னா 1:2. நம்ம இன்னொரு 1.5 டம்ளர் ஆட் பண்ணணும். 4 அப்போ தான் வந்து பொங்கல் வந்து எப்போவுமே என்னென்னா கொஞ்சம் கொலகொலன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நம்ம அதனால் அப்படியே இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இது கரெக்டாக அளவாக இருக்கும். அதாவது 1 டம்ளர் 300 கிராம்ஸ்க்கு இந்த குக்கர் வந்து கரெக்டாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன போட்டு லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறம் தாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருங்காயம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கியிருக்கிறோம். கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. நான் மிளகு ஜாஸ்தி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், முந்திரி ஒரு 15 முந்திரியும் உடச்சி வச்சுருக்கிறோம். நெய் வந்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சமாக நெய், ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். திணை பாசிப்பருப்பு அரிசி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நுரை வந்து நிறையா வர ஆரம்பிக்கும். இது வந்து என்னென்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனால் நம்ம கரண்டி வச்சுட்டு, ஒரு குழிக்கரண்டி வச்சுட்டு நுரைய எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு இதுக்கு ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு விசில் அல்லது 2 விசில்லையே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர்னோட குக்கர் பொறுத்து. இந்த குக்கரில் வந்து என்னென்னா 2 விசில் விட்டாலே போதும். திணை மிளகு பொங்கலுக்கு நம்ம குக்கரில் வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி இருக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையை நம்ம தாளித்து விட்டுடலாம். இது மெயினாக என்னென்னா வேகிறப்ப பருப்பு, அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும். பருப்பு தான் வந்து வேகிறதுக்கு தான் நம்ம 2 விசில் விட்டுருக்குறோம். நல்லா கொலைய வெந்துடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க, போதும். இப்போ நம்ம தாளித்து இதில் கொட்டிக்கலாம். நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது கூட நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி, முந்திரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கூட மிளகு, சீரகம், முந்திரி எல்லாமே நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்த வேண்டாம். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பொங்கலோட வாசமே அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு வந்து தெரியாது, நல்லா குழஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது திணை மிளகு பொங்கல் ரெடி ஆயாச்சு. திணை மிளகு பொங்கல் ரெடி. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம ஒரு இலையில வந்து கொட்டிக்கலாம். இது வந்து நம்ம படையலுக்காகவும் வச்சுக்கலாம். திணை மிளகு பொங்கல், சர்க்கரை பொங்கல் ரெடி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திணை மிளகு பொங்கல், சர்க்கரை பொங்கல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நீங்களும் வந்து சிறப்பாக கொண்டாடி கடவுளினோட ஆசையை பெறுங்க. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இந்த பொங்கலோட சிறப்பை எடுத்து சொல்லி எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். விளக்கம். தகுதியுள்ள பெரியோர்களின் துணையுள்ளவனாக தான் நடந்து கொள்ள வல்லவனுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை.